ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சாமி காசு வந்து அவங்களோட மெகா மேளாவை நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண மஹாலில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட காசு, அதாவது உங்களுக்கு 800லேருந்து உங்களுக்கு பென்ஸ் கார் வரைக்குமே வந்து மெகா மேளாவில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறையா காசு வந்துட்டுருக்கு, நிறையா பேர் வந்து புக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், லக்ஷ்மி நாராயணா கல்யாண மண்டபத்தில் தான் இந்த மெகா மேளா டிசம்பர் 25லேருந்து உங்களுக்கு டிசம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன காசு வந்து இருக்குங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய்மா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். மேம், நம்மளோட சாமி காசு வருஷம் போடக்கூடிய பயங்கரமான பிரம்மாண்டமான மேளா இன்னையிலிருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க மேம், எப்படி போயிட்டு இருக்குங்க? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நேத்துல கிரவுட் நம்ம ஃபில் பண்ணவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்க மேம். இன்னையில இருந்து நம்ம மேளா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்க. சோ இன்னையில இருந்து 30 வரைக்கும் ஒரு 6 நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்க. சோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து கிராண்ட் மெகா மேளா வந்து இயர்லி எப்பவுமே வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்க. இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுவோம். பட் நம்மளால முடியல. இந்த வருஷம் வந்து ஒரு வாட்டி இந்த மந்த் எண்டுக்கு இயர் எண்டுக்கு போட்டுருக்கோம். பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கு, கிறிஸ்மஸ்க்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் கார் எல்லாத்துக்கும் எடுக்கணும், ஒரு பட்ஜெட் வைஸ் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்பாட் லோன் அவைலபிள் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்கு. சோ வெளியூர் கஸ்டமர்ஸ்க்காகவே நம்ம வந்து டேஸ் வந்து நம்ம நீட்டி இருக்கோம். எவ்வளவு நாளைக்கு இருக்கு? கிட்டத்தட்ட 6 நாள் இது போகுதுங்க. 25ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 25லேருந்து 30 வரைக்கும் இருக்குங்க. ஆமாங்க. சோ எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சோ எல்லா வெளியூர் கஸ்டமர்ஸும் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாரும் பிளான் பண்ணிக்கோங்க. தயவு செய்து யாருமே வந்து போன்ல வந்து எவ்வளவு காசு இருக்கு என்னங்கிறது கேட்காதீங்க. கேட்டா வந்து தெரியாது. சோ எல்லாரும் டைரக்டா வந்து விசிட் பண்ணி இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி உங்களோட ஒவ்வொன்றையும் நீங்க வந்து பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கிட்டு போகணுங்கிறது எங்களோட ஆசை. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே எல்லா காசையும் ஓரளவு கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கார் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க குயிக்காக நம்ம கோயம்புத்தூர் வந்து விசிட் பண்ணிக்கலாங்க. உள்ளூர் கஸ்டமரா இருக்கீங்கன்னா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க, உங்களோட பெஸ்ட்டான காசை நீங்க எடுத்துட்டு போகலாம். மேம் சொல்லுங்க, நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான ரேஞ்ச் கார்ல இருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2 lakhsல இருந்து 60 lakhs வரைக்குமே நம்ம பட்ஜெட்ல வந்து நம்ம நிப்பாட்டி இருக்கோங்க. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பிரீமியம் லெவல்ஸ்ங்க. ரேஞ்ச் ரோவர், மினி கூப்பர், பென்ஸ், BMW னு அப்படியே நம்ம வந்து நிப்பாட்டி இருக்கோம். வோல்வோல இருந்து, ஆல்டோல இருந்து உங்களுக்கு எல்லா செக்மெண்ட்லயும், சின்ன செக்மெண்ட்ல இருந்து பெரிய செக்மெண்ட் வரைக்குமே நம்ம வந்து இங்க கார்ஸ் வந்துட்டு நம்ம வந்து உங்களுக்காக நம்ம அனுபவித்திருக்கோங்க. ஓகேங்க மேம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 lakhsல இருந்து 60 lakhs வரைக்குமே காசு அவைலபிள் இருக்கு. சோ அதுல வந்து பென்ஸ் கார் வரைக்குமே அவைலபிள் இல்லீங்களா? ஆமாங்க. பென்ஸ் தான் வந்து லேட்டஸ்ட் மாடல் நமக்கு 60 lakhs வருதுங்க. மினி கூப்பர் அவைலபிள் இருக்கு, வோல்வோ இருக்கு. எல்லா பிரீமியம் கார்ஸ்மே இங்க அவைலபிள் இருக்கு. ஓகேங்க மேம். இப்போ எப்படி லோன் எப்படி பண்றீங்க மேம்? பேங்கர்ஸ் லோன்மா, ஸ்பாட் லோன் அவைலபிள் இருக்கு. நம்ம பேங்கர்ஸ் இங்கே இருக்காங்க. நம்ம ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி, நம்ம சூஸ் பண்ற மாடலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லோன் அவைல் ஆகுங்க. ஓகேங்க மேம். இப்போ வந்து 90% லோன் சொல்றீங்க. முன்பணம் வந்து நம்ம ஒரு 10% கட்டினா போதுங்களா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வண்டி புக்கிங் எடுத்துக்கலாங்க. 25,000 கட்டி நீங்க வண்டி புக் பண்ணிக்கலாம். சரிங்க. அப்பவே லோன் ப்ராசஸ் ஆகும். அதுக்கு எப்படினாலும் ஒரு 2 days ஆகும். அந்த லோன் ப்ராசஸ் முடிஞ்சதுமே நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் லோன் நம்மளோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி தான் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். சோ நம்மளோட லோன் அமௌண்ட் போக பேலன்ஸ் என்ன இருக்கோ கட்டி டெலிவரி எடுத்துக்கலாம். இல்ல சில கஸ்டமர்ஸ் நாங்க ஸ்பாட் டெலிவரி வேணும், ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதா இருந்தாலும் உடனே எடுத்துக்கலாம். நம்ம பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்க. சிங்கிள் ஓனர்ஸ்ல இருந்து டபுள் ஓனர்ஸ் மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர்ஸ்ல தான் இருக்கு, இல்லனா ரெண்டு ஓனர்ஸ்ல இருக்குங்க. சூப்பர்ங்க. ஏன்னா நிறைய பேர் சிங்கிள் ஓனர் தான் எதிர்பார்ப்பாங்க இல்லீங்களா? சிங்கிள் ஓனர்ஸ்ல தாங்க இருக்கு. ஓகேங்க. சோ கஸ்டமர்ஸ் ரிவ்யூ பாத்துறலாமாங்க மேம்? கண்டிப்பாங்க. வாங்க போயிரலாங்க. சார் சொல்லுங்க, நீங்க நம்ம சாமி காசோட மேம் இது எத்தனாவது ஆண்டு நடத்துறீங்க? கிட்டத்தட்ட நாங்க 10 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்கோங்க. ஓகேங்க சார், சொல்லுங்க, நம்ம சாமி காசோட மெகா மேளாக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காசு இங்க அவைலபிளா இருக்குங்களா? இதான் மேம் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா வர்றது. ஓகேங்க. எதிர்பார்த்த அளவுக்கு காசு கலெக்ஷன் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஷோ இதில் பார்த்தோம்னா ஒரு 10-20 கார் தான் நிற்கும். பட் உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 200-500 கார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்கு சொல்லுங்க சார். நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் இது வந்து கார் பார்த்தது இல்லைங்களா? மோஸ்ட் ஆஃப் த கார் சிங்கிள் ஓனர்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அது பெஸ்ட். அது மாதிரி மார்க்கெட்ல கிடைக்கிறது கஷ்டம். கண்டிப்பா கிடைக்காதுங்க. அதுவும் இல்லாம இவ்ளோ மேலாவுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. சோ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அது பெஸ்ட். அது பெஸ்ட்டுங்க. ஆப்ஷன், நல்ல ஒரு ஆப்ஷன் அது. கண்டிப்பா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சார்? கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க. சோ எல்லாத்துக்காகவுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 days வந்து நடத்துறாங்க. 25 to 30 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு வந்து நீங்க பார்க்கலாம், வந்து புக் பண்ணலாங்க. சோ அதை பத்தி வெளியூர் கஸ்டமருக்கு என்ன சொல்றீங்க சார்? இது நல்ல ஒரு ஆப்பர்சூனிட்டி. கண்டிப்பாங்க. இது பெஸ்ட் ஆப்பர்சூனிட்டி. அது கண்டிப்பாங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்சூனிட்டி வந்து வெளியில அவுட் சைட் ஆஃப் கிடைக்காதுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வேற ஏதாவது அக்சசரிஸா போட்டிருப்பாங்க. பட் காருக்கு நம்ம சாமி காசு தான் வந்து இந்த மாதிரி ஒரு மேலா வந்து பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது அவுட் சைட் ஆஃப் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதில் கண்டிப்பாங்க ஒரு சஜஷனுங்கிறது அதான் வந்து இது. கண்டிப்பாங்க. ஆப்பர்சூனிட்டி விட்டுறாதீங்க, அதில் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா. ஏன்னா BMW வரைக்குமே பாத்தீங்கன்னா காசு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாதுங்க.
சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு பெரிய மக்கள் நடுத்தர மக்கள்ல இருந்து ஹைஃபையான கலெக்ஷன்ஸ் வரைக்குமே வாங்கக்கூடிய நம்ம சாமி காசுல நிறைய அவைலபிள். சார் நீங்க என்ன புக் பண்ணிட்டீங்களாங்க சார்? ஆமாம் சார், 2 பையன் 2 செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் சரிங்க சார். உங்கள் மதர் வந்து பார்க்கணும், இப்போ வீடியோக்களில் வந்தாங்க. ஓகேங்க. ஓகேங்க. கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு ஒரு பெஸ்ட்டான சூப்பரான கார் வந்து வாங்கி கொடுங்க நீங்கள். ஏன்னா அவங்களோட கனவே வந்து காராக தான் இருக்கும். அதுவுமே நீங்கள் பெஸ்ட்டான ஒரு சாமி காசில் வந்து நீங்கள் மேலால் புக் பண்ண போகிறீங்க. ஸோ ரியலி ஹாப்பிங் சார். கண்டிப்பாக உங்களுக்கும் ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி. தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். சார் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? சாமி காசோட மெகா மேலாக்கு வந்திருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? பார்த்துட்டிங்களா கார்லாம்? மேடம் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்க. பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் அதிகமாக போயிட்டு இருக்குது. ஓகேங்க சார். நீங்களும் அதை பார்க்க தான் வந்திருக்கீங்க, ஆட்டோமேட்டிக் பார்க்க தான் வந்திருக்கீங்க. மெயினாக பார்க்கறதுக்கு மேனுவல் தான் பார்க்க வந்து. ஓகேங்க சார். மெயினாக பெட்ரோல் வேரியண்ட் அதிகமாக பார்த்துக்கிறோம். பட் இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி இங்கே சிட்டியில் ஓட்டுறதுக்கு எல்லாம் டீசல் வேரியண்ட் தான் மெயினாக அதிகமாக கண்டிப்பாங்க. நான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் தான். ஓ சூப்பருங்க. ஏன்னா அதில் தான் நல்லா இருக்கும், ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க. ஓகேங்க. ஒன்றா பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஆனால் ஃபேமிலியோட வந்து பார்க்குறீங்க, அதுவே ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் வந்து கூட்டிகிட்டு வரலாம்னு நினைப்பாங்க. இதில் வந்து கார் வாங்குற ஐடியா உங்களுக்கு வந்துச்சா, அப்பாவுக்கு வந்துச்சா, உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துச்சுங்களா? ஆக்சுவலாக கார் வாங்குற ஐடியா எனக்கு தான் வந்தது. சரிங்க. அப்பா தான் ஸ்டெப் எடுத்தாரு. கண்டிப்பாங்க. அப்படிங்கிறது ஆல்ரெடி யூடியூப் பார்த்து தான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா சொன்னனால தான் நான் இங்கே வந்தது. ஓ சூப்பருங்க. கால் பண்ணி கேட்டேன் நான். சரிங்க சார். போடுறாங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க சார்? நான் வந்து கோயம்புத்தூர் சேரமானது. ஓ கோயம்புத்தூர்லேருந்து தான் வர்றீங்க. ஓகேங்க. நம்ம மேலாங்கிறது யாருக்கும் என்னங்கிறது தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ ஒரே இடத்துல அவங்களுக்கு ஒரு ட்ரீம் கார் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அதனால தான் உங்களை டேரெக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கன்னு நான் சொன்னதுங்க. அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கப்பா? நான் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்கிறேன், என்ன புதிய பார்க்கவே இல்லை. பட் நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு ஒரு கனவு கார் வந்து வாங்குறதுக்கு ஒரு நீங்கள் தான் பார்த்து சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்குங்களா? கண்டிப்பாங்க. இல்லை நிறையா காசு ஒரே இடத்துல பார்க்குறப்ப எப்படி ஃபீல் ஆகுதுங்க? இப்போ எப்போ நம்ம ஒரு ஷோரூம் போனோம்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஹேண்ட் காருக்குமே ஒரு 10-20 கார் தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க. பட் நம்ம சாமி காசோட மெகா மேலால நிறையா காசு வந்து இருக்குங்க. சின்ன 800 உங்களுக்கு BMW வரைக்குமே நிறுத்தியிருக்காங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து எது வாங்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கார் புக் பண்ணி வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுங்க. ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. கண்டிப்பாக. தேங்க்யூங்க சார். பாருங்கள், இன்னும் பிடிச்ச காசை புக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரியான நடக்குதுங்கிறத இது பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூங்கப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க சார். சார் எப்படி நீங்கள் எதை பார்த்து நீங்கள் நம்ம சாமி கார் மேலாக்கு வந்தீங்க? ஓகேங்க சார். சரிங்க சார். கண்டிப்பாக 5 நாளைக்கு போட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் முதல்ல பார்த்து வாங்கினதுக்கும் இப்போ பிரம்மாண்டமாக நிறையா காசு நடத்தியிருக்காங்க. சரிங்க சார். சரிங்க. நல்லா இருக்கு இல்லைங்களா? பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒன்று புக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது இல்லைங்களா? சரிங்க சார். கண்டிப்பா அது 90% லோன் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? லோன் வாங்குறவங்க இருக்காங்க, ரெடியா கொடுத்துறதுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு டெஸ்ட் அந்த மாதிரி வண்டி எல்லாமே இருக்குறதால அவங்க கண்டிப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கீர் வண்டியும் அவேலபிள் இல்லைங்களா? அத பார்க்க வந்து நம்ம பொண்ணுக்கு ஆட்டோ கீர் வண்டி வேணும். ஓ சூப்பருங்க. சூப்பருங்க. பார்த்தா பிடிச்சிருக்கு. நம்ம சரிங்க. சாட்டர்டே தான் வரும். சரிங்க சார். சரிங்க சார். பார்த்துட்டு இன்னும் அவங்க பிடிச்சனா எடுத்துறலாம்னு பண்ணிட்டு இருக்கோம். சூப்பருங்க சார். நல்லா இருக்குங்க சார். நீங்க நிறைய காசு பார்த்தீங்க, உங்களுக்கு 2-3 காசு பிடிச்சிருக்கும். பட் பொண்ணுக்காக வந்திருக்கேன்னு சொல்றீங்க, அதுவே ஒரு பெரிய இதுதான். எங்கேருந்து வர்றீங்க சார்? நீங்கள் பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து வந்திருக்கீங்க. சூப்பர். நீங்கள் வந்து சாமி காசோட கஸ்டமர் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க, அதை பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணி தான் இப்போ வந்திருக்கீங்க இல்லைங்க சார்? தெரிஞ்சது மத்திய காலையில சொன்னாங்க. சரிங்க சார். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் டே வந்தா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கண்டிப்பாங்க. நாளைக்கு வரும்போது நிறைய மக்கள் விரும்பி கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க. அதனால பெஸ்ட்டா பார்த்து வெளியூர் கஸ்டமரும் வரலாம் இல்லைங்களா? கண்டிப்பா வருவாங்க. நீங்க கோயம்புத்தூர்ங்கும்போது எல்லா பீப்பிள்ஸ் லைக் பண்றாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா சாமி காசு வந்து எப்பவுமே பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க. எல்லாரும் வாங்க. என்ன சொல்றீங்க மக்களுக்கு? எல்லாரும் வர சொல்லுங்க சார். கண்டிப்பா வரணும். நம்ம வந்து வாங்கி அனுபவிச்சிருக்கோம். கண்டிப்பாங்க சார். இப்போ வரவங்க அதை என்ஜாய் பண்ணனும், நாமளும் விரும்பணும். கண்டிப்பாங்க சார். பார்த்தாங்கன்னா பிடிக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கார் தான் நிறைய இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. அதனால எல்லா மக்களுடைய டேஸ்ட்க்கு என்ன டேஸ்ட் வேணுமோ சரிங்க சார். டேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லா வண்டிகள் இருக்கு, எல்லா டைப் இருக்கு, எல்லா பட்ஜெட்லயும் இருக்கு. ஓகேங்க சார். நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ஆமாமா. நீங்க உங்க வேலைய பாருங்க. தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவோம். கண்டிப்பாங்க சார். தேங்க்யூங்க சார். ஆல் தி பெஸ்ட்ங்க சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? மேம் வணக்கம். நல்லா இருக்காங்க. நம்ம சாமி காசோட மெகா மேலால வந்து கலந்துருக்கீங்க. கார் வாங்கிட்டீங்களாங்க சார்? பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு இருக்கறேங்க. சரிங்க சார். சரிங்க சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்?
பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரிங்க சார். நீங்கள் எதிர்பார்த்த காசு இங்கே இருக்குங்களா? இருக்குதுங்க. நாங்கள் பொலிரோ இனோவா கம்மி பட்ஜெட்டில் எதிர்பார்த்து வந்தோம். சரிங்க சார். அளவுக்கு செட் ஆகல. இது டாடா சஃபாரி எங்கள் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக இருக்கு. ஓகேங்க சார். பேசிட்டு இருக்கிறோம். ஓகேங்க ட்ரையல் சார். போகல. சரிங்க சார். ட்ரையல் போயிட்டு பார்க்கணும். உங்கள் குழந்தைங்கிட்டலாம் கேட்டுட்டு பசங்க பொண்ணுகிட்டலாம் கேட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லா காரும் ஒரே இடத்துல இருக்கிறதுங்க. நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாமி காசில் கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களாங்க சார்? எதை பார்த்து வந்தீங்க நீங்கள்? ஆட் பார்த்துட்டு தான் வந்தீங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க. யூடியூப்லேயே பார்த்தீங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஸோ எந்த கார்? இந்த கார் தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, பண்ண போகிறீங்க இல்லைங்களா? ஓகேங்க. சூப்பராக இருக்குங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்தது இது மட்டும் இதை தேடி தான் வந்தீங்களா? அது நீங்கள் தேடி வந்த கார் இருக்குது இல்லைங்களா சார்? பட்ஜெட்டில் இருக்கு. ஓ, பட்ஜெட்லேயும் கண்டிப்பாக எல்லாருமே அந்த பட்ஜெட் பார்ப்பாங்க இல்லைங்களாங்க சார்? அதெல்லாம் 10 lakhs எல்லாம் இருக்கு வண்டிங்க. சரிங்க சார். 60 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குன்னாங்க. 60 கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாக மேம். இப்போ 60 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. 2 லட்சத்துலேருந்து 60 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. பட் 1 இல்லை 2 இல்லை, நீங்கள் இந்த கார் எதிர்பார்த்தங்காட்டி பார்த்தீங்க. மற்ற கார்லாம் பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரிங்க மேம். இது ஓகேன்னு பட்டுச்சிங்களா? ஓகே, சூப்பருங்க. கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள் சார். பெஸ்ட்டாக எப்போவுமே நம்ம சாமி காசில் நிறையா வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரியான இருக்குது மேலே போட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா மேம்? தேங்க்யூங்க மேம். தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து கார் எடுக்க வந்திருக்காரு. எப்படின்னு கேட்கலாம் சார். சொல்லுங்கள், எப்படி ப்ரோ இந்த கார் தான் வந்து வேணும்னு வந்தீங்களா? எதிர்பார்த்து வந்த காரா இல்லை எப்படி வந்து பார்த்தையில பிடிச்சதுங்களா? இது எதிர்பார்த்துட்டு வந்தீங்க, பிடிச்சிருக்கு. பட்ஜெட்டில் எப்படி இருக்குங்க? நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட் இருக்குது இல்லைங்களா? எப்படி லோன் மாதிரியா ரெடி காஷ் கொடுக்குற மாதிரிங்களா? இன்னும் யோசிக்கல, முடிவு ரெடி டு பே. சூப்பருங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் வாங்கணும் பட் எங்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இங்கே வந்து 90% லோன் பண்ணி தர்றாங்க. ஸோ பேங்க் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள்னு சொன்னாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பெஸ்ட்டு தானுங்க, எல்லாருமே வாங்கலாம் இல்லைங்களா? பட் நம்ம இப்போ நார்மலாக நம்ம ஒரு இதுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் போகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 கார் தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? பட் ஒரே இடத்துல இவ்வளோ பிரம்மாண்டமான காசுங்கிறப்ப எல்லாத்தோட கனவும் நிறைவேறின மாதிரி இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. இதுக்கு மேலே நீங்கள் வாங்கினதில்லை, எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க. எதை பார்த்துட்டு வந்தீங்க சார்? நம்ம ஆன்லைன் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வந்தோம். ஆன்லைன் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இந்த மாதிரி யூடியூப் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் வந்தீங்க. சூப்பருங்க. ஸோ இந்த ரெட் கலர் கார் தான் உங்களுக்கு பிடிச்சி, ரெட் கலர் தான் எதிர்பார்த்து வந்தீங்களா? ரெண்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்க. எது ஓகேவாக இருக்கோ அது புக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய காசு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கார்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பெஸ்ட்டுங்கிறீங்களா எப்படி? அதை பற்றி ஐடியா இல்லைங்களா? சூப்பரு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி இன்னும் பெரிய பெரிய கார் வாங்கணும்னு நான் கண்டிப்பாக வாழ்த்துறேங்க. தேங்க்யூ. சொல்லுங்கள், எப்படி வந்தீங்க சாமி காசு? எதை பார்த்து வந்தீங்க? இன்ஸ்டாவில் ஆட் பார்த்து வந்தோம். அப்புறம் ஷாப்புக்கு போயிருந்தேன்னு அவர் சொன்னார். ஓகேங்க. மேலே நடக்குது பார்த்துட்டு வந்தீங்க. என்ன கார் வந்து மெயினாக நான் இந்த கார் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க? ஹோண்டா சிட்டி தான் நினச்சிங்க. இவன் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சுங்களா? 2 கார் இருக்கு. ஓகேங்க. ஓ, அதில் எலிஃபண்ட் கிரே கலர் இருக்குது இல்லைங்களா? ஒயிட் இருக்கு. பார்க்கும்போதே லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. எல்லாமே சிங்கிள் ஓனர், நிறையா வந்து சிங்கிள் ஓனர்ஸ் அவைலபிள்ங்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை கரெக்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், சிங்கிள் ஓனர் கிடைக்கிறதே கஷ்டம். பட் சிங்கிள் ஓனரும் இருக்குது. ப்ளஸ் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே. வா, நீங்கள் அதை தான் எதிர்பார்த்தீங்க இல்லையா? ஸோ அது வந்து இருக்குது. பட் வீட்டில் பேசிவிட்டு வேணுன்னா புக் பண்ணிடுவீங்க இல்லையா? கண்டிப்பாக பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நிறையா காசு இருக்குது. உங்களாட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த கார் வாங்கணும் மச்சான் அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ கண்டிப்பாக வரலாம். நிறைய கார் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்து நம்ம இஷ்டத்துக்கு எல்லா மாடலும் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஷோரூம் போனால் கூட இவ்வளோ மாடல்ஸ் ஒரே இடத்துல பார்க்க முடியாது இல்லைங்களா? எங்கேருந்து வரீங்க ப்ரோ 2 பேரும்? கோயம்புத்தூர் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியூரில் இருக்காங்களா? இருக்காங்களா? இந்த மாதிரி கார் வாங்கணும் செகண்ட் ஹேண்ட்லேயும் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்தோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ காசு வந்து ஒரே இடத்துல கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் 90% லோன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெஸ்ட்டு தான் இல்லைங்களா? நம்ம போய் லோனுக்கு வந்து அலைய வேண்டியது கிடையாது. எல்லாமே பக்காவாக வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறதையும் அவங்க வந்து எல்லா கார்லேயுமே ஷீட் ஒட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து யாரோட கைடன்ஸுமே தேவையில்லை இல்லைங்களா? நம்மளே பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும். கார் வந்து உங்களோட கனவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சாமி காசு விசிட் பண்ணலாம். இந்த 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா மெகா மேலா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட காசு வந்து நீங்கள் பார்க்கணும் வரணுன்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. சார் வணக்கம். மேம் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? பையனோடய வந்து பார்க்க வந்திருக்கீங்க காரு. உங்களோட என்ன கார் வாங்கலான்னு வந்தீங்க சார்? மாருதி பிராண்டில் பார்க்கலான்னு வந்தோம். சரிங்க சார். ஓகேங்க சார். மாருதி பிராண்டில் பார்க்கலான்னு. ஓகேங்க சார். ஆல்மோஸ்ட் பார்த்தோம், எல்லாம் ஓகே. ப்ரைஸ் எல்லாம் ஓகே. வெளியே விசாரிச்சு இங்கே எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சரிங்க சார். அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகேங்க.
பட் நம்ம வந்து சாமி காஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மெகா மேலே வருஷம் போட்டுட்ருக்காங்க. பட் நிறைய நாங்கள் பார்த்தோம், ட்ரை பண்ணோம், வரக்குள்ள டேட் முடிஞ்சிருச்சு. சரிங்க சார். பை பண்ண வேண்டியதுதான். சரிங்க சார். வெயிட் பண்ணுறதா லேட்டாக தான் போடுறாங்க. எப்பவுமே அந்த 2 months முன்னாடி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். லேட்டாக போட்டுருவாங்க. கண்டிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? நான் எதிர்பார்த்து அந்த எப்போ தான் போடுவாங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பாங்க. பட் ப்ரைஸ் எல்லாமே எப்படிங்க சார்? ப்ரைஸ் வெளியே மார்க்கெட்டுக்கு இங்கே ஓகே தான். ஓகே தான் இல்லைங்களா? பட் நார்மலாக வந்து இவ்வளோ காசு ஒரே இடத்துல சூப்பர் இல்லைங்களா? எப்பவுமே எதிர்பார்க்கலாம், ஒரு அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். இங்கே கலெக்ஷன் நிறைய இருக்குங்க. மெகா மேலானா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு பார்த்துருப்போம், வேற ஏதாவது அக்சசரிஸ்க்குலாம் பார்த்துருப்போம். பட் கார்ஸ்க்கு நம்ம சாமி காசு தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க வருஷம். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. எப்படி வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி கார் வாங்கணுங்கிறது ஒரு கனவுங்க. ஸோ அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு இவங்க ஒரு பங்கு இருக்காங்கன்னா நல்லது இல்லைங்களா? லோன் வந்து 90% பண்ணுறேன்னு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த யோசிக்கல நான் லோன் பற்றி. ஓகேங்க. ரெடி டு கேஷ் கொடுத்துக்கலான்னு தான் இருக்கீங்க இல்லைங்களா? ஓகேங்க, சூப்பர். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்களே, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன் நான். சொல்லியிருக்கீங்க. வரேன்ட்டு இருக்காங்களா? நடக்குது போல இருக்கு. கண்டிப்பாங்க. வரேன்ட்டு இருக்காங்க. ஓகேங்க சார். தம்பிட்டு கொடுங்க. தங்க உங்களுக்கு சொல்லுங்க, அப்பா கார் பார்த்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதுங்க. பிடிச்சிருக்குங்களா? சூப்பர் தங்கம். கண்டிப்பாக உனக்கும் வந்து நீயும் பெரிய கார் வாங்கணும்னு ஆன்ட்டி உன்னை வாழ்த்துறேன். சரியா? ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்க வந்துட்டே இருக்காங்க. ஸோ நிறையா காஸ் வந்து அவைலபிள். ஸோ 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்ட காஸ் ஒரே இடத்துல இருக்குங்க. பாருங்க, புதுவிதமான காஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. கஸ்டமர்ஸும் பார்க்க வந்துட்டே இருக்காங்க. டிசம்பர் இன்னைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா காஸ் வந்து அவைலபிள். ஸோ சின்ன காசுலேருந்து உங்களுக்கு பெரிய காசு வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஜீப்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பெஸ்ட்டு காசை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க. செமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய பேர்த்தோட கனவு வந்து பார்த்திங்கன்னா காராக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் நம்ம சாமி காசோட மெகா மேலால் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பிடிச்ச மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க முடியும். நிறைய அவைலபிள். ஸோ பார்க்கும்போதே வந்து கலர் ஆகட்டும், காசோட கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், உண்மையாலுமே வாங்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தூண்டுற வகையில் நிறையா காசு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கார் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் ஒரு கார் நினச்சிட்டு வருவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காசு ஒரு காராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இது பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாமி காசு தான். எப்போவுமே நம்ம கார் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்குகிறோம் அப்படின்னம்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு 20 கார் தான் இருக்கும். அந்த 20 காருக்குள்ளே நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம சாமி கார்ஸோட மெகா மேலாக வந்து உங்களுக்கு டிசம்பர் 25லேருந்து டிசம்பர் 30th வரைக்குமே உங்களுக்கு கார் மேலாக வந்து உங்களுக்கு நடைபெறுதுங்க. பக்கத்துலங்க. நீங்கள் கஸ்டமராக எப்படிங்க? நான் வந்து ஃபைனான்ஸ் ஸ்டாஃப். ஓகேங்கண்ணா, ஓகே. ஸோ லக்ஷ்மி நாராயணா கல்யாண மண்டபத்தில் தான் இந்த கார் மேலா வந்து நடைபெற்றுட்ருக்கு. ஸோ விசிட் பண்ணுங்கள். நிறையா கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேட்கலாம். சார் வணக்கம். இங்கே பாருங்களேன், காசோட கலர்ஸ் வந்து கண்ணை பறிக்குதுங்க. நிறைய ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வர்றாங்க, பார்க்குறாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ பிடிச்சிது அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் ஸ்டார்ட்டப்பே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கஸ்டமர்ஸ்க்கு மேலே வந்துகிட்டே இருக்காங்க மார்னிங்லேருந்து. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரிவ்யூ கேட்டதில் மோஸ்ட் ஆஃப் த பேர் சொன்னது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, லோன் வசதியும் இருக்குது, எல்லா மக்களும் எடுக்கிற மாதிரி வந்து காசு வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி டு கேஷ் கொடுத்து தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ரெடி டு கேஷுங்கிறது எல்லாத்துனாலையும் முடியுமான்னு தெரில. பட் ஆனால் நிறையா பேர் அதை தான் சொல்கிறாங்க, ஏன்னு தெரில. பட் அவங்க வந்து ஏன்னா அந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறையா கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் காரோட ரேட்டும் ஆகட்டும், சிங்கிள் ஓனர்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து நிறையா கார்ஸ் வந்து பெட்ரோல் ஓரியன்டட் இருக்குது, நிறைய பேர் டீசல் ஓரியன்டட் வேணும்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா கார் வெரைட்டிஸ் வந்து அவைலபிள். ஆட்டோமேட்டிக் கார் சிஸ்டமும் நிறைய அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கார் ஆகட்டும், இல்லை பெட்ரோலா, இல்லை ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா, இல்லை வந்து எனக்கு வந்து டீசல் ஓரியன்டட் போதும்னு நினைக்கிறீங்களோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி சூப்பரான கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு கார் மேலால் தான் இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச காசு வாங்கிட்டே இருக்காங்க. நிறையா இருக்குது கலர்ஸ் வந்து பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு இவ்வளோ காசு ஒரே இடத்துல இருக்குமா கொடுக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியப்பட வச்சுட்ருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணா கல்யாண மண்டபத்தில் தான் இந்த கார் மேளா வந்து போட்டிருக்காங்க. டிசம்பர் 25 டிசம்பர் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் மேளா வந்து நடைபெற போகுது. அதில் உங்களுக்கு 800 பென்ஸ் கார் வரைக்குமே நிறையா வகையான கார்ஸ் வந்து ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இருக்கிற காரை கொடுத்துட்டு நம்ம வந்து பெஸ்ட்டான கார்ஸ் வந்து வாங்கலாம்னு நினைப்பீங்க. அப்படி கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து நம்ம சாமி காசில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா மக்கள் வந்து பயன்பெற வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸிபிஷன்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே 5 நாளைக்கு நடைபெறுது. நீங்கள் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச காரை வந்து நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்தீங்க 25 வந்தீங்க அப்படின்னா நிறையா காசு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணலாம். மக்கள் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கிட்டுருக்காங்க கார்ஸை. ஸோ உடனே ரெடி காஷ் கொடுத்து வாங்குறீங்களும் நிறையா மக்கள் நம்ம பார்க்க முடியுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த எக்ஸிபிஷன் வந்து எப்போ போடுவாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூப்பர் கண்டிஷனான காசு வந்து நீங்கள் நம்ம சாமி காசில் வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கள்ஸ் வந்து கூட்டம் நிறைய பேர் வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வந்தேன், நிறைய பேர் யூடியூப் பார்த்து வந்தேன், நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தேங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்து வரணும்னு நினைக்கிறீங்க நிறையா பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கார் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு இருக்கணும் தேடிட்டுருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் ஒரு பெஸ்ட்டான கார் வாங்குறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணதாக இருக்கும். ஸோ நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. பார்க்கும்போதே ஒரு கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு கல்யாண கூட்டத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம கல்யாணத்துக்குலாம் போனோம் அப்படின்னோம்னா தான் இந்த மாதிரியான கார்ஸ் வந்து வரிசையில் நிற்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சாமி காசில் நிறையா கார்ஸ் வந்து அவைலபிள். இங்கே பாருங்கள் வந்தாங்க புக் பண்ண பாருங்கள். இந்த கார்லாம் வந்து புக் பண்ணி எடுத்துகிட்டே போகிறாங்க. ஸோ இது மாதிரி 1 இல்லை 2 இல்லை நிறையா கார்ஸ் வந்து அவைலபிள். ஸோ வாங்க நீங்களும் புக் பண்ணுங்கள். நிறையா கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காசை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் லக்ஷ்மி நாராயணா கல்யாண மண்டபத்தில் தான் இந்த கார் மேலே நடைபெற்றுருக்கு. விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஃபெசிலிட்டிஸோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காருக்கும் லோன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கனவு காரை நீங்கள் நம்ம சாமி காசில் வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.